கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்வதை விட கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்று எந்த விதமான அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியாது. எனவே கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் கொண்டாடப்படுகிறது எளிமையாக தாழ்மையாக பிறந்த கிறிஸ்துவின் பிறந்த நாள் பண்டிகை. அவர் பிறந்தது எளிமை, அவர் பிறந்த இடம் தாழ்மையானது. ஆனால் அவர் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் ஆடம்பரமாகவும் அலங்காரமாகவும் கொண்டாடுகிறோம். பண்டிகை கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் அர்த்தமுள்ள உண்மையான கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை கிறிஸ்மஸ் என்று சொன்னவுடன் நம் நினைவில் வருவது கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ். கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையில் கிரைஸ்டை தவிர மற்ற எல்லாம் மாசாக வந்து நிற்கிறது முன்னாடியாக, மால்ஸ்களிலும் வீடுகளிலும் ஆலயங்களிலும். கிரைஸ்டை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் மாசாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையில் கிறிஸ்துவை காண முடியவில்லை. கிறிஸ்து பிறந்தார் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை எல்லோருக்கும் தெரியுமா